திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித் மரணத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய நிலையில புதிய திருப்பம் தற்போது ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. விசாரணை தற்போது எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு? கண்டிப்பாக சாம், நகை திருட்டு சம்பந்தமாக கோவில் பாதுகாப்பு ஊழியர் அஜித்குமார் போலீசாரால் அடித்து சித்திரவதை செய்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மடப்புறத்தில் நகையை காணாமல் போனதாக கூறிய கல்லூரி பேராசிரியர் நிகிதாவின் காரை பார்க்கிங்கில் விட்டு வெளியே வேறு எங்கும் செல்லவில்லை என சிபிஐ விசாரணையில் தகவலானது வெளியாகியுள்ளது. பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி கும்பிட வந்த நிகிதா மற்றும் அவரது தாய் காரில் இருந்த நகை திருட்டு சம்பந்தமாக விசாரணையில் கோவில் பாதுகாப்பு ஊழியர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு எஸ்பி ராஜ்பீர் மற்றும் டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ குழு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். 23 நாட்களை கடந்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜூன் 27ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மடப்புறம் கோவிலில் சாமி கும்பிட வந்த நிகிதா காரை பார்க் செய்து தருமாறு அஜித்குமாரிடம் கூறி சாவியை கொடுத்துள்ளார். அருகில் இருந்த ஆட்டோ டிரைவர் அருகனிடம் வந்து சாவியை கொடுத்து காரை கோவில் எதிரே உள்ள பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு 5 நிமிடத்தில் சாவியை நிகிதாவிடம் வந்து அஜித்குமார் கொடுத்து விட்டார். ஆனால் நிகிதா கொடுத்த புகாரில் வந்து கார் சாவியை நீண்ட நேரம் கழித்து தந்ததாக கூறப்பட்டது. மேலும் காரை அஜித்குமார் அவரது நண்பர் ஆட்டோ டிரைவரும் அருணும் சேர்ந்து வடகரை வரை ஓட்டி சென்று வந்ததாகவும் கூறப்பட்டது. சிபிஐ அதிகாரிகளும் முதல் நாள் விசாரணையை வடகரையில் இருந்துதான் தொடங்கினார்கள். வல்லுநடிகளும் உள்ள சிசிடிவி கேமராக்களில் வந்து கார் வந்ததாக தெரியவில்லை. காரை நிகிதாவே ஓட்டி சென்று மீண்டும் அவரே வந்து ஓட்டி வருவதாகவே பதிவாகி இருந்தது. மேலும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலத்திற்கு பிறகு நிகிதாவின் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு 2 நிமிடத்திற்குள் வந்து சாவியை வந்து ஒப்படைத்துள்ளனர். மீண்டும் பார்க்கிங்கில் இருந்த காரை 10 நிமிடத்திற்குள் எடுத்து வந்து நிகிதாவிடம் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கோவிலுக்கு நிகிதாவும் அவரது தாயாரும் காரில் வந்த பின் கோவிலை விட்டு கார் வெளியே எங்கு யாரும் எடுத்து செல்லவில்லை என்பது தற்பொழுது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ள தகவலானது தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.